2025ல அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ண படங்கள பத்தி பார்க்கலாம். இந்த வருஷம் தமிழ் சினிமால என்ன பெரிய படம் வந்தாலுமே, அந்த படங்கள் எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரமாட்டேங்குது. ஆனா இந்த வருஷம் நதியா சின்ன படங்கள் நல்லாவே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம். இந்த படத்துடைய பட்ஜெட் 14 கோடி தான். ஆனா இந்த படம் கலெக்ட் பண்ணுது 87 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தது. அதாவது நண்பர்களே, 2025 ஸ்டார்டிங்ல ஒரு சில படத்துல நம்ம எதிர்பார்த்திருப்போம், வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த படம் தாண்டா தமிழ் சினிமால 1000 கோடி அடிக்க போகுது சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்துக்குடா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவனுங்க படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த வருஷம் ரிலீஸ் ஆன டாப் 5 அதிக பட்ஜெட் கலெக்ட் படங்களை பத்தி பார்க்கலாம். 5வது இடத்துல பார்க்க போற படம் டியூட். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மொத்தம் 113 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. 4வது இடத்துல இருக்கிற படம் அஜித் குமார் அவருடைய விடாமுயற்சி தான் இருக்கு. 135 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோடைய பட்ஜெட் மட்டுமே 200 கோடிக்கு மேலே. இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே. அடுத்த 3வதுல எந்த படம் இருக்குன்னா, இன்னொரு பிரதீப் ரங்கநாதன் படம் டிராகன். இந்த படம் 150 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது 3வது 100 கோடி படம் பிரதீப் ரங்கநாதனுக்கு. 2வது இடத்துல இருக்கிற படம் இன்னொரு அஜித் குமார் படம் குட் பேட் அக்லி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட்ல எந்தெந்த படம் இருக்குன்னா, கூலி படம் தான். இந்த படம் நல்லாவே இல்லை அப்படின்னா எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. இந்த படம் தான் 2025இல் தமிழ் சினிமாவில் அதிக பட்ஜெட் கனெக்ட் பண்ணப்படும். இந்த படம் 500 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? அது படம்னு அந்த கமெண்ட் சொல்லுங்கள்.